நீங்கள் நீண்ட நாட்களாக எப்போது சொந்த வீடு வாங்குவேன்? நிலம் வாங்கும் யோகம் இருக்கிறதா? புதிய கார் அல்லது இருசக்கர வாகனம் வாங்கும் நேரம் வருமா என்று யோசித்து வருகிறீர்களா? அப்படியானால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஏனெனில் இன்று நாம் பார்க்கப் போவது 2026 இல் வீடு, நிலம், வாகன யோகம் அதிகமாக அமையும் ராசிகள் யார்? உங்கள் ராசியும் இந்த பட்டியலில் இருக்கிறதா? ஒரு சிறிய பரிகாரம் கூட உங்கள் அதிர்ஷ்டத்தை பல மடங்கு அதிகரிக்கலாம். ஆகவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். ஜோதிடத்தில் 4ஆம் பாவம் என்பது வீடு, நிலம், வாகனம், குடும்ப மகிழ்ச்சி, நிரந்தர சொத்து இவற்றை குறிக்கிறது. இந்த பாவத்திற்கு நல்ல கிரக பலன் கிடைக்கும் காலங்களில் சொந்த வீடு வாங்குதல், புதிய நிலம் வாங்குதல், வாகனம் வாங்குதல், கட்டுமானம் தொடங்குதல் போன்ற நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசையாக இருந்த வீடு வாங்கும் முயற்சி முன்னேறும். வங்கி கடன் எளிதாக கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். புதிய கார் வாங்க நினைப்பவர்கள் நல்ல செய்தி கேட்கலாம். சிறிய முதலீடுகள் எதிர்காலத்தில் பெரிய சொத்தாக மாறும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலில் தீபம் ஏற்றுங்கள். ரிஷபம். ரிஷப ராசிக்கு நிலம் வாங்கும் யோகம் மிகவும் வலுவாக காணப்படுகிறது. பழைய சொத்து தொடர்பான பிரச்சினைகள் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாகன மாற்றம் அல்லது புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உருவாகும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபடுங்கள். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சொத்து வாங்கும் திட்டம் மெதுவாக முன்னேறும். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். ஆவணங்களை சரிபார்த்து மட்டுமே பணம் செலுத்துங்கள். குடும்ப ஆலோசனை வெற்றியை தரும். பரிகாரம்: விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பிக்கவும். கடகம். கடக ராசிக்கு இது மிகவும் நல்ல காலமாக இருக்கும். வீடு கட்டும் வேலை ஆரம்பமாகலாம். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உதவுவார்கள். வங்கி கடன் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாம். வாகன யோகமும் சிறப்பாக உள்ளது. பரிகாரம்: திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய வீடு வாங்கும் வாய்ப்பு உருவாகும். பழைய வீட்டை புதுப்பிக்கும் திட்டமும் வெற்றி பெறும். வாகனம் வாங்கும் முயற்சி நிறைவேறும். அதிக செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு அர்க்யம் செலுத்துங்கள். கன்னி. கன்னி ராசிக்கு நிலம் தொடர்பான முதலீடு லாபம் தரும். சொத்து மதிப்பு அதிகரிக்கும். வீட்டு ஆவணங்கள் தொடர்பான தாமதங்கள் நீங்கும். புதிய வீடு தேடும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பரிகாரம்: பெருமாளுக்கு துளசி மாலை சமர்ப்பிக்கவும். துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப ஆதரவால் சொத்து சேரும். கூட்டு முதலீட்டில் கவனம் தேவை. வாகனம் வாங்க நல்ல நேரம். நீண்ட நாள் கனவு நிறைவேற வாய்ப்பு உள்ளது. பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு தீபம் ஏற்றுங்கள். விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு சொத்து வாங்கும் மிகச் சிறந்த காலங்களில் இதுவும் ஒன்று. வீடு, நிலம் இரண்டிலும் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். கடன் சுமை குறையலாம். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பரிகாரம்: சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்கள். தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறிது பொறுமை தேவை. அடுத்த சில மாதங்களில் நல்ல மாற்றம் வரும்.
சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக மாறும். அவசரமாக முன்பணம் கொடுக்க வேண்டாம். பரிகாரம்: வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுங்கள். மகரம். மகர ராசிக்கு வீடு வாங்கும் கனவு நனவாகும் வாய்ப்பு அதிகம். புதிய கட்டுமான வேலை தொடங்கலாம். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது. பரிகாரம்: சனிக்கிழமை எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு சொத்து தொடர்பான வருமானம் கிடைக்கலாம். பழைய நிலம் விற்று புதிய முதலீடு செய்யலாம். வாகன மாற்றத்திற்கு நல்ல காலம். ஆவணங்களில் கவனம் அவசியம். பரிகாரம்: ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். மீனம். மீன ராசிக்கு மிகச் சிறந்த சொத்து யோகம் உருவாகிறது. குடும்ப ஆசீர்வாதத்தால் வீடு வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். நிலம் வாங்கும் முயற்சியில் வெற்றி. வங்கி தொடர்பான வேலைகள் எளிதாக முடியும். வாகன யோகமும் நல்ல நிலையில் உள்ளது. பரிகாரம்: வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பொது பரிகாரம்: வீடு, நிலம், வாகன யோகம் விரைவில் அமைய தினமும் காலை விநாயகரை வணங்குங்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். பெற்றோரின் ஆசீர்வாதம் பெற்று புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். எந்த சொத்து வாங்கினாலும் ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்குங்கள். இந்த வீடியோவில் கூறப்பட்ட பலன்கள் பொதுவான ஜோதிட கணிப்புகளாகும். தனிப்பட்ட ஜாதகம், தசாபுக்தி மற்றும் கிரக நிலைகளைப் பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். உங்கள் ராசி என்ன என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். இது போன்ற தினசரி மற்றும் மாதாந்திர ராசி பலன்கள், ஜோதிட தகவல்கள், பரிகாரங்கள் மற்றும் ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய ஜோதிட வீடியோவில் சந்திப்போம்.